ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான 12/4/2016 11/4/2016 கேட்ட டிஏ கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு செட்லையுமே ரொம்ப ஈஸியான டிஏ கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த டேபிள் பிலோ டிபிக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை 5 cities in 5 months. ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஷின். இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 சிட்டியில் 5 மாதத்தில் எவ்வளோ புக்கு விற்றுருக்காங்களோ அந்த புக்கை பற்றின தகவலை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் கொடுத்துருக்க டேபிள். சரியா? இந்த டேபிளில் இந்த காலம் ஃபுல்லாக எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. அந்த 5 மாதத்தை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரோலாம் என்ன பண்ணுதுன்னா சிட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ABCDE. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். If 30% of the total number of books sold by city BDE together in July were academic books. சரியா? ஜூலையில் BDEல 30% of books வந்து academic books. சரியா? How many non-academic books were sold by the same cities together in the same month? அப்போ அந்த BDEல விற்கப்பட்ட நான் அகாடமிக் புக்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? BDEல ஜூலையில் விற்றுருப்பாங்கல்ல புக்கு, அதில் 30% வந்து என்னன்னா அகாடமிக் புக்ஸ். அதில் 30% என்ன? அகாடமிக் புக்ஸ். சரியா? இவங்க கேட்டிருக்குது நான் அகாடமிக் புக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டேபிளுக்கு வாங்க. ஜூலையில் BDEல ஜூலையில் விற்கப்பட்ட புக்கெலாம் எத்தனை? பியில் எத்தனை புக் விற்றுருக்காங்க? 208. டியில் எத்தனை புக் விற்றுருக்காங்க? 187. இயில் எத்தனை புக் விற்றுருக்காங்க? 175. சரியா? ஸோ ஜூலையில் BDEல மொத்தம் எத்தனை புக்கு விற்றுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கூட்டிக்கிடுவோம். சரியா? எத்தனை புக்கு? 208 ப்ளஸ் 187 ப்ளஸ் 175. சரியா? இது பியில், இது டியில், இது இல. எப்படி பார்க்கணும்னு தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? ஜூலை, ஸோ பியில் 208 ஜூலைக்கு நேராக, டியில் ஜூலைக்கு நேராக 187, இல ஜூலைக்கு நேராக 175. சரியா? இதுதான் ஜூலையில் BDEல விற்கப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை. சரியா? ஸோ BDEல ஜூலையில் மொத்தம் எத்தனை புக்கு விற்றுருக்காங்க? கூட்டுவோமா? 8 7 15, 15 20க்கு 0, மீதி 2 9 17, 17க்கு 7, மீதி 1 3 4 5. ஸோ மொத்தம் எத்தனை புக்கு விற்றுருக்காங்க? 570 புக்கு டோட்டலாக விற்றுருக்காங்க. சரியா? ஸோ BDEல டோட்டலாக 570 புக்கு வந்து விற்றுருக்காங்க. சரியா? இதில் இந்த 570ல் 30% வந்து அகாடமிக் புக்ஸு அப்படின்னு சொல்லுதாங்க. சரியா? அதில் 30% அகாடமிக் புக்ஸு. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? நான் அகாடமிக் புக்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே என்னன்னு பாருங்க, இந்த மொத்தத்தை எப்போவுமே 100ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மொத்தத்தை 100%ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தை எப்போவுமே 100%ன்னு வச்சுக்கோங்க. 100 தான் 570. சரியா? ஸோ இதில் 30% எனக்கு அகாடமிக் புக்ஸு. சரியா? மொத்தம் 100ல் 30% அகாடமிக் புக்ஸுன்னா நான் அகாடமிக் புக்ஸ் எத்தனை? 100 - 30 70%. சரியா? மொத்தமாக இருக்கிறதுல 30% அகாடமிக் புக்ஸு. அப்போ நான் அகாடமிக் எவ்வளோ? 100 - 30 70. சரியா? அப்போ நான் அகாடமிக் புக்ஸுக்கு நாம் 70க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். அப்படி தானே? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து 100க்கு ஈக்குவல். 100 = 570. ஸோ நமக்கு தேவை நான் அகாடமிக் புக்ஸு. இதில் அகாடமிக் புக்ஸு 30 சொல்லிட்டாங்க. அப்போ நான் அகாடமிக் புக்ஸ்னால் என்ன? 70க்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ் எழுதுங்க. ஸோ 70க்கு எவ்வளோ இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா வர்றது தான் ஆன்சர். புரியுதா? ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 × x =
70 இன்ட்டு 570. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 100 கீழே கொண்டு போங்க. 70 இன்ட்டு 570 டிவைடட் பை 100. ஓகேவா? 0 கட் ஆயிரும். 57 இன்ட்டு 7 49 39. ஓகே, அப்போ மொத்தம் எவ்வளோ? 399 புக்கு தான் நான் அகாடமிக் புக்ஸு. சரியா? 399ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த 570 இன்ட்டு 30/100 கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை கொண்டு வந்து இந்த மொத்தத்திலிருந்து கழிப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அகாடமிக் புக்ஸ் வந்து 30ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் எப்போவுமே 100ன்னு தான் இருக்கும். அப்போ நான் அகாடமிக் புக்ஸ் நமக்கு எவ்வளோவா இருக்கும்? 70%. அப்போ அந்த 570ல் 70% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நார்மல் கால்குலேஷன் தான். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் the total number of books sold by city A in July and September together and total number of books sold by E in August and October together. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டி ஏல ஜூலைலையும் செப்டம்பர்லையும் விற்ற புக்குக்கும் அதே மாதிரி சிட்டி ஈல ஆகஸ்ட்லையும் அக்டோபர்லையும் விற்ற புக்குக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிட்டி ஏல எதுக்கும் ஜூலைக்கும் செப்டம்பருக்கும் அதே மாதிரி சிட்டி ஈல ஆகஸ்ட்டுக்கும் அக்டோபருக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டேபிளுக்கு வாங்க. டேபிளுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிட்டி ஏல ஜூலை அண்ட் செப்டம்பரில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சிட்டி ஏல ஜூலை அண்டு செப்டம்பர். ஸோ சிட்டி ஏ இந்த இருக்கு. சிட்டி ஏல ஜூலைலையும் செப்டம்பர்லையும் கண்டுபிடிக்கணும். இதுதான் சிட்டி ஏ. இந்த காலம் ஃபுல்லாக தான் சிட்டி ஏ. ஸோ சிட்டி ஏல ஜூலையில் எவ்வளோ? 156. சரியா? ஜூலையில் 156. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? செப்டம்பரில் எவ்வளோ? 220. சரியா? சிட்டி ஏல ஜூலைலையும் செப்டம்பர்லையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 156 220ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஜூலையில் எவ்வளோ? 156. செப்டம்பரில் எவ்வளோ? 220ன்னு பார்த்தோம். சரியா? அப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டேபிளை பார்த்து அப்படியே எழுதியிருக்கீங்க பாருங்க. சிட்டி ஏ ஜூலையில் 156, செப்டம்பரில் 220. ஸோ 156 220 இதுக்கான மதிப்பு. அதே மாதிரி ஈல ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர். சரியா? சிட்டி இ எங்கே இருக்கு? இந்த இருக்கு சிட்டி இ. சிட்டி ஈல ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆகஸ்ட்டுங்கிறது இந்த இடம். ஆகஸ்ட் இங்கே பாருங்க. ஆகஸ்ட் ஈக்கு நேராக ஆகஸ்ட் இது. சரியா? அக்டோபர் எங்கே இருக்கு? ஈல அக்டோபருங்கிறது இந்த இடம். ஸோ சிட்டி ஈல ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் எவ்வளோ? 215 249. டேபிளை பார்த்து வேல்யூஸை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ 215 249. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஜூலை ப்ளஸ் செப்டம்பருக்கும் ஆகஸ்ட் ப்ளஸ் அக்டோபருக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ ஏக்கும் ஈக்கும் உள்ள ரேஷியோ என்ன? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டுங்க. 156ஐயும் 220ஐயும் 6 7 3. ஸோ 376. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டினா 9 5 14. தனியாக 4 கூட்டுங்க. 215 249 14 4 1 5 1 6. திருப்பி 4 இருக்கும். ஓகேவா? 464. இதுதான் கிடைச்சிருக்க ரேஷியோ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். டைரெக்டாகவே அடிக்கலாம். 376 464. ஃபஸ்ட் ரெண்டாவது வாய்ப்பாடுலேயே போவோம். 18 2 36 8 2 16 2 3 2. திருப்பி 9 4. திருப்பி 1 1 6 கிடைக்கும். திருப்பி என்ன கிடைக்கும்? 47 58 கிடைக்கும். ஸோ ஏலையும் ஈலையும் உள்ள ரேஷியோ என்ன நமக்கு? 47:58. ஸோ 2 10 8 2 16. ஸோ 47:58. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 47:58ங்கிறது ஆப்ஷன் டி. ஒன்றுமே பண்ணல, டேபிளை பார்த்து அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னு நாம் வந்து எழுதியிருக்கோம். எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி ரேஷியோ எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டினில்
வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை சிட்டி சி இன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர். சிட்டி சியில் ஜூலை செப்டம்பர் அக்டோபரில் உள்ள வித்த புக்கோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன, எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். சரியா, சிட்டி சி, சி எங்கே இருக்குது, டேபிளுக்கு வாங்க, சி இந்த இருக்கு. சரியா, சி இந்த இடத்துல இருக்கு. சரியா, சியில் எதெல்லாம், ஜூலை செப்டம்பர் அண்ட் அக்டோபர். சரியா, சியில் ஜூலை, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர். ஸோ இந்த மூணுக்கான ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். சரியா, சியில் ஜூலை செப்டம்பர் அண்ட் அக்டோபர். ஸோ இது மூணையும் கூட்டலாமா, என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, 216, 235, 278. ஸோ ஜூலையில் 216, செப்டம்பரில் 235, அக்டோபரில் 278. சரியா, இது மூணையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்றது தான் ஆவரேஜ். மூணையும் கூட்டலாமா, 216, 235, 278, 8 5 13, 13 6 19, 8 3 11, 11 12, 729. ஸோ அதோட கூட்டுத்தொகை எவ்வளோ வருது, 729. ஸோ நமக்கு வந்து ஆவரேஜ் தான் வேணும். ஸோ அதனால் 729 மொத்த கூட்டுத்தொகை டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை, 1 2 3. ஸோ டிவைடட் பை 3 போடுதோம். ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 243 வரும். ஓகேவா, 2 3 6, 4 3 12, 3 9. ஓகேவா, இதை அடி கொடுத்துறேன் டைரெக்டாகவே. 729/3 டைரெக்டாகவே அடி கொடுத்துறேன். 2 3 6, 4 3 12, 3 9. ஓகேவா, 243ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 12/4/2016 கேட்ட டிஐ கொஷின்ஸ். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது 11/4/2016 கேட்ட டிஐ கொஷின். ஓகே, இந்த 11/4/2016 என்ன டிஐ கேட்டிருக்காங்கன்னா பை சார்ட் கேட்டிருக்காங்க. போன இதில் டேபிள் ஃபார்மேட்டில் டிஐ கேட்டிருந்தாங்க. சரியா, பை சார்ட் வந்து ரொம்பவே ஈஸி, ஜஸ்ட் 1 minute இல்லைன்னா 30 seconds 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். The pie chart represents the favorite stars SRK, SK, AK, HR and BD of the people of the family. அதாவது இந்த பை சார்ட்டில் ஒரு 5 ஸ்டாரோட ஃபேவரேட், அதாவது மக்களுக்கு பிடிச்ச ஸ்டாரோட ஃபேவரேட்டோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி சில கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் நாம் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க. The ratio of people who like SRK to those who like SK. எஸ்ஆர்கே பிடிச்சவங்களுக்கும் எஸ்கே பிடிச்சவங்களுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்கே எங்கே இருக்குது, இந்த வட்டத்தில் இந்த இருக்குது. எஸ்ஆர்கேயோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 25%. ஸோ 25ன்னு அப்படி வச்சுக்கோங்க. ரேஷியோ கேட்டிருக்காங்க, இது எனக்கு எஸ்ஆர்கே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்கே. ஸோ இதை எஸ்கே இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸோ எஸ்கே பிடிச்சவங்க எத்தனை பேர், 30%. ஸோ எஸ்கேக்கு நேராக 30%-ஐ நான் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் நான் அடி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வர்றது தான் ஆன்சர். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 5 5 25, 6 5 30. ஸோ அப்போ இது ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ என்ன, 5:6. இதை பின்னத்தில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் 5/6ன்னு எழுதலாமா. ஸோ எஸ்ஆர்கே பிடிச்சவங்களுக்கும் எஸ்கே பிடிச்சவங்களுக்கும் உள்ள ரேஷியோ 5/6. 5/6ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த வட்டத்தை பார்க்குறோம், அந்த பை சார்ட்டை பார்க்குறோம், அதில் உள்ள வேல்யூஸை அப்படியே பார்த்து எழுதியிருக்கோம். 25 30ன்னு இருக்குது. ஸோ அடி கொடுக்க முடிஞ்சால் அடி குடிச்சு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா, அடுத்து த செக்டார் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த ஹச்ஆர் இஸ். ஹச்ஆருக்கான செக்டார் ஆங்கிள் என்ன. பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஷின் எப்போவுமே இருக்கும், ஆங்கிள் கண்டுபிடிக்க மாதிரி. ஸோ ரொம்பவே ஈஸி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹச்ஆருக்கான செக்டார் ஆங்கிள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, இது பை சார்ட்னாலே என்னது, ஒரு வட்டம். சரியா, பை சார்ட்னாலே என்ன அர்த்தம், ஒரு வட்டம். சரியா, ஒரு வட்டத்தோட மொத்த கோணம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். ஒரு வட்டத்தோட மொத்த கோணம் வந்து 360 இருக்கும். வட்டத்தோட கோணம் பார்த்தோம் அப்படின்னா
மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். சரியா? இதில் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். பர்சன்டேஜ் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எல்லாமே 100% இருக்கும். ஸோ வட்டத்தில் எப்போவுமே இந்த மொத்த கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 100%க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிற கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ மொத்தம் வட்டத்தோட கோணம் 360, அதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ? 100%. சரியா? இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். செக்டார் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த ஹச்ஆர். ஹச்ஆரோட செக்டார் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தோட மொத்த கோணம் 360 நான் எழுதிட்டேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பக்கம் பர்சன்டேஜ் எழுதுங்க, இந்த பக்கம் டிகிரியே எழுதுங்க. சரியா? பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ், டிகிரிக்கு நேராக டிகிரி. ஓகேவா? இப்போ எதுக்கு கேட்டிருக்காங்க? ஹச்ஆருக்கான ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஹச்ஆருக்கான ஆங்கிள் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டயக்ராம் வாங்க. ஹச்ஆருக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. சரியா? 20%. ஹச்ஆருக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ? 20. ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜுக்கு நேராக 20. 360 டிகிரி எனக்கு 100%னா இந்த 20%, 20%ங்கிறது எவ்வளோ டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? மொத்த கோணம் 360, 100க்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு ஹச்ஆருக்கு கேட்டிருக்காங்க, அதனால 20%க்கு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை அப்படியே குறுக்க பெருக்கிடலாமா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 100x is equal to 360 × 20. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 100 என்ன ஆகும்? கீழே போயிடும். 360 × 20 டிவைடட் பை 100, 2 0வும் கேன்சல் ஆயிரும். 36 × 2 72 டிகிரி. ஸோ ஹச்ஆருக்கான செக்டார் ஆங்கிள் எவ்வளோ? 72 டிகிரி. 72 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? இது ஹச்ஆருக்கு கேட்டிருக்காங்க. ஒருவேளை எனக்கு எதுக்கு ஏகே இல்லை, சரி எஸ்கேக்கு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க. எஸ்கேக்கு செக்டார் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? எஸ்கேக்கு 360 100க்கு ஈக்குவலாக இருக்கும். எஸ்கேயோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 30. அப்போ 30க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா? அதே இது எஸ்ஆர்கேக்கு கேட்டிருந்தாங்கன்னா 25க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். விடிக்கு கேட்டிருந்தாங்கன்னா 10க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இதை அடி கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? இந்த 0 இந்த 0எல்லாம் கட் ஆயிரும். 36 × 3 108 டிகிரி வரும். எதுக்கு? நம்ம எஸ்கேக்கு கண்டுபிடிச்சோன்னா 108 டிகிரி வரும். ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 360 100%க்கு ஈக்குவல். அப்போ 20%க்கு எவ்வளோ டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல there are 40 people in the family. What is the difference between those who like AK and those who like BD? அதாவது அந்த பை சார்ட்ல இருக்கக்கூடியவங்கள மொத்த ஃபேமிலியில் உள்ள பீப்புள் வந்து மொத்த பீப்புள் வந்து எவ்வளோ? டோட்டல் பீப்புள் வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபேமிலியில் உள்ள மொத்த பீப்புள் 40, அதில் ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டயக்ராம் வாங்க. ஏகே பிடிச்சவங்க எத்தனை பேர்? 15%. பிடி பிடிச்சவங்க எத்தனை பேர்? 10%. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சு திருப்பி பிடி பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சு அந்த 2 வேல்யூவையும் மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஏகே பிடிச்சவங்க எத்தனை பேர்? ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 40ன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. சரியா? டோட்டல் வந்து 40. சரியா? இப்போ ஏகே பிடிச்சவங்க எத்தனை பேர்? 15%. ஏகே பிடிச்சவங்க 15%. பிடி பிடிச்சவங்க எத்தனை பேர்? 10%. சரியா? ஸோ இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கணும். ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 15 - 10 5%. அப்போ இந்த 40ல் நான் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும், எனக்கு ஏகே பிடிச்சவங்களுக்கும் பிடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கிடைச்சிரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
நம்ம சுற்றி வளைச்சு போகிறத டைரெக்டாக போகிறோம். ஸ்கூல்லலாம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஏகே பிடிச்சவங்க அப்படின்னு 40 × 15/100ன்னு போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி, விடி பிடிச்சவங்களுக்கு 40 × 10/100 அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். நம்ம வேல்யூவாக கண்டுபிடிக்காம டைரெக்டாகவே பெர்சன்டேஜ்லேருந்தே மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏகே பிடிச்சவங்க 15%, விடி பிடிச்சவங்க 10%. இந்த டயக்ராமை பார்த்து ஏகேக்கு விடிக்குள்ள வேல்யூ எழுதி ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒரே பெர்சன்டேஜாக கொண்டு வந்தாச்சு. ஸோ 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த டிஃப்ரென்ஸை பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டோட்டலில் வந்து இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ 40 × அதில் 5% எவ்வளோ, 5/100. ஸோ அடி கொடுத்தா என்ன கிடைக்கும், 0 0 கட் ஆயிரும். 1 5 2 5 10. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 1 2 2 4. ஸோ மொத்தம் எத்தனை பேர், 2 பேர். ஸோ ஏகே பிடிச்சவங்களுக்கும் விடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன, 2 பேர். புரியுதா? மொத்தம் 40, அதில் 5% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. 2ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? கொஸ்டின் என்ன சொன்னேன், மொத்தம் 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேரில் ஏகே பிடிச்சவங்களுக்கும் விடி பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் டயக்ராம் போனேன். அங்கே போனதில் 2 பேருக்கும் உள்ள பெர்சன்டேஜில் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தேன். டைரெக்டாக அந்த 40ல் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆன்சர் வந்து 2 வந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் 12/4/2016 11/4/2016 கேட்ட 2 செட் ஆஃப் டிஏ கொஷின்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே விடாமல் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.